வணக்கம் நண்பர்களே. நம்ம வீட்டில் ஆண் வாரிசுகளுடைய நிலை, வருமானம், பொருளாதாரம் இதை பற்றி தீர்மானிக்கக்கூடிய இடமாக நம்ம ஜாதகத்தில் வடகிழக்கைத்தான் சொல்லுவோம். அப்படி என்ன சார் இருக்குது வடகிழக்கில்? வடகிழக்கில் தான் குரு பகவானுடைய ஆதிக்கம் இருக்குது. குரு தான் குழந்தை, மூளை, வளர்ச்சி, பொருளாதாரம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சந்தோஷம், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்தஸ்து, அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய நல்ல விஷயங்கள் எல்லாமே அங்கே தான் இருக்குது. அப்போ இந்த வடகிழக்கு பாதிக்கிற போது அந்த வடகிழக்கில் கொண்டு போய் டாய்லெட் கட்டுற போது, வடகிழக்கு அசுத்தப்படுத்துகிற போது, வடகிழக்கு இருட்டாக இருக்கிற மாதிரி அந்த பகுதியை வைக்கிற போது, வடகிழக்கில் பாரமான படிக்கட்டுகளை கட்டுகிற போது, அந்த நீளமான வால் போன்ற படிக்கட்டுகளை ஏற்படுத்துகிற போது அங்கே கேதுவினுடைய ஆதிக்கம் மேலோங்குகிறது. கேதுவினுடைய ஆதிக்கம் அங்கே மேலோங்குகிற போது அந்த வீட்டில் தலைவர் அல்லது தலைப்பிள்ளைன்னு சொல்லுவோம்ல, அந்த தலைப்பிள்ளையினுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம், அந்த பிள்ளைகளுடைய திருமண வாழ்க்கை இதெல்லாம் தள்ளி போகிறது, குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறது, இது எல்லாம் இந்த வடகிழக்கில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளால் ஏற்படுகிறது. இந்த வடகிழக்கு பகுதியில் படிக்கட்டு இல்லாமல், வெயிட் இல்லாமல், நல்ல திறப்பாக, வெளிச்சமாக, இருட்டு இல்லாமல், எப்போதுமே அந்த குருவோட ஆதிக்கம், குருவோட பவர் பலமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஒரு சுறுசுறுப்பாக, ஒரு ஆக்டிவாக, ஒரு தலைமை பதவியில் தலைவராக இருக்கக்கூடியவங்க செயல்பட முடியும். அவங்க செயல்பாட்டின் மூலமாக அவங்க நிறைய சம்பாதிக்க முடியும். வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் மேம்பட முடியும். அந்த மேம்படக்கூடிய பொருளாதாரம் வாழ்க்கையினுடைய வாழ்வாதாரத்தை எல்லாமே தடை செய்யக்கூடிய, தடுக்கக்கூடிய அமைப்பை இந்த வடகிழக்கு பகுதி பாதிக்கப்படும். சில பேரில் பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதி குறைஞ்சிருக்கும், வெட்டு இருந்திருக்கும், வெட்டு இப்படி போட்டு வெட்டி இப்படி எடுத்துருப்பாங்க. இது அந்த வீட்டினுடைய வாரிசுகளை பாதிக்குது, தலசியாக இருக்கக்கூடிய பாதிக்குது, செயல்பாடுகளை பாதிக்குது, சிந்தனைகள் குறையுது, ஏதோ ஒரு வகையில் இங்கே குறைபாடுகள் ஏற்படுது. அதனால் நிறைய பாதிப்புகளை சந்திக்கிறோம். அப்போ ஜாதகத்தில் நம்மளுடைய வீட்டில் கண்டிப்பாக வடகிழக்கு பகுதி என்பது ரொம்ப முக்கியம். பாதுகாப்பாக இருக்கணும், பத்திரமா வச்சுக்கணும். அதை கரெக்டாக வச்சுக்கிட்டோன்னா